ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய புது வீட்டுக்கு கர்டன் ரயில் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து எஸ்டிமேட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நம்ம வீட்டுக்கு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 9 விண்டோ கிட்ட வருதுங்க. அதுக்கு வந்து ஒரு 80,000 கிட்ட வந்து பட்ஜெட் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து காஸ்ட்டு கம்மியாக பண்ணி எப்படி வாங்குறது அப்படின்றது தான் என்னோட டார்கெட். ஸோ அதுக்கு வந்து நானே வாங்கி நானே ஃபிக்சேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். ஸோ ஓவராலாக எவ்வளோ காஸ்ட் ஆகுது, முதல்ல இந்த கர்டன் ரயிலோட காஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோட சைஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, 1.145, விச் மீன்ஸ் இது வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்டிமீட்டரில் மாற்றினோம்னா 114.5 சென்டிமீட்டரில் உங்களுக்கு வந்து வரும். இப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 114 இருக்கு இல்லைங்களா, இது வந்து 120லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அப்போனா வந்து உங்களுக்கு விண்டோ இருக்குது அப்படின்னா விண்டோவை விட்டு உங்களுக்கு கொஞ்சம் வெளியில் போகும் இல்லைங்களா, வெளியில் போகிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அது வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு 120 மீட்டருக்கு 120 சென்டிமீட்டருக்கு மேலே தான் நம்மளுக்கு இருக்க போகுது. அதனால் 120 சென்டிமீட்டர் டு 210 சென்டிமீட்டர், 2 மீட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது நீளம். அப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இது உங்களுக்கு வந்து இது சின்னதாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. இதை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா இதை நம்ம உள்ளேருந்து புல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து 210 வரைக்கும் நம்ம இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வீட்டில் நிறைய சைஸஸ் ஆஃப் விண்டோவில் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்கு ஒரே ஒரு விண்டோ மட்டும் இருக்குது. இது வந்து ரேட் பார்த்திங்கன்னா 999 ஜப்பானிய எண் இந்த ரயில். அதுக்கடுத்தது இந்த ஒரு டபுள் ரயில் இருக்குது இல்லைங்களா, 2 மீட்டர், இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2990. நம்மளுக்கு வந்து வேறு வேறு வெரைட்டியில் இருக்குது. இப்போ இந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகம், இது 3490. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் கிட்ட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 எடுத்திருக்கோம். நம்ம வந்து இந்த கலரில் ஒன்று எடுத்திருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து இந்த டைப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனை கயிறு போட்டு நம்ம டைப் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையானது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 தேவை, 2 எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 499 ஜப்பானிய எண். இன்னொரு ரூமுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹபா அப்படி விடுத்து 88 சென்டிமீட்ரு, தக்காசா மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 சென்டிமீட்டர். எக்ஸாக்டாக வந்து இது ஒன்று நம்மளுக்கு தேவை. ஆனால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கலரில் தேவைப்படுது. இது இல்லைன்றதுனால சரி வேறு கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் நாங்கள். ஸோ ஓவராலாக இந்த கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கலரில் இருந்ததுன்னா வாங்கியிருந்துருக்கலாம். பட் ஆனால் இந்தமாதிரி ரோல் டைப்பில் வரும். இது நான் வந்து இந்த ரோல் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரோல் வந்து இந்த மாதிரி இருக்கும், நம்ம இழுத்து விடுற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா அப்படி போயிடும். இந்த மாதிரி இதெல்லாம் கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து சொன்னோம், இது வந்து இவ்வளோ விடுத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம ஆர்டர் பேஸ்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டோட ஹாலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்கோம். பட் ஆனால் இது வந்து ஆர்டர் பேஸ்ட் தான். நம்ம சொன்னால் அவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்து 3 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து நானே வந்து வாங்கிட்டேன். 4, 5, 6 ஐட்டம் வந்துச்சா, ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா 17,940 தான் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மொத்தமாகவே 940. இப்போது என்ன வீடியோ, இப்போ வந்து நம்ம வாங்கியிருக்கிறது இன்னும் வந்து ஒரு 3 ஸ்க்ரீன் மட்டும் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம வாங்கினா கூட மொத்தமாகவே வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 30-35,000 வந்து முடிச்சிட முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க அதாவது நம்மளுக்கு கொட்டேஷன் வந்திருக்கு இல்லைங்களா, அதில் அவங்க நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபிக்சேஷன் சார்ஜஸோடு சேர்த்து 80,000 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபிக்சேஷன் வந்து நம்மளே பண்ணிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 40,000 கிட்ட வந்து இதில் நம்ம சேவ் பண்ண முடியும்.